செயலாளர் அவர்களே, கல்லூரி வளர்ச்சிக்கு பாடுபடும் இயக்குனர் பெருமக்களே, இந்த புத்தாக்க ஆக்கப்படுத்தும் விழாவின் ஒருங்கிணைப்பாளர்களே, பேராசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவியர்களே, உங்கள் அனைவரையும் இந்த முதல் நாள், உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான நாள். இந்த நாளில் சந்திக்கிறதுல உண்மையிலே எனக்கு மகிழ்ச்சி. எங்க வாழ்க்கையிலே ஒரு நாள் வந்தது. அமெரிக்கன் கல்லூரி முத நாள் ரொம்ப பிரமிப்பை ஏற்படுத்துவாங்க. இது மாதிரி ஒரு மெயின் ஹால் வச்சு இது மாதிரி ஒரு ஓப்பனிங் விழா நடக்கும். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட கேம்பஸை சுற்றி காய்ப்பாங்க. அந்த கேம்பஸை பார்க்கறது 100 வருட கேம்பஸை பொங்கல் மேல தான் நடக்கும்னு நினைக்கிறேன். 100 ஆண்டு கால வளாகத்தை பார்க்கறதே ஒரு பிரமாதமான அனுபவமா இருக்கும். அதுவே நம்மளுக்கு பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஒரு புதிய வாழ்க்கையை நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள்ல வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லா வளமும் கிடைக்கணும்னு இறைவனை வேண்டி என்னோட உரையை ஆரம்பிக்கிறேன். கல்வியை பத்தி சொல்றப்ப உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, யாரும் யாருக்கும் கத்துக் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அப்ப ஆசிரியர்களோட வேலை என்ன சார் அப்படின்னா, ஆசிரியர்கள் கல்வி கற்றுக்கொள்வதற்கான சூழலை உருவாக்கி கொடுக்குறாங்க. வகுப்பறையிலையும் வளாகத்திலையும் அந்த சூழல்ல பட்டறிந்து நம்மளே சுயமா கத்துக்கிறது தான் கல்வின்னு சொல்றாங்க. கல்வியை பத்தி விளக்கமா இன்னொரு வரையறை சொல்றப்ப ஒரு எழுத்தாளர் என்ன சொல்றாங்கன்னா, பாலகுமாரன் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவரு ஒரு சித்தர் மாதிரி ஆரம்பத்தில் எழுத்தாளராக இருந்து அதுக்கப்புறம் சித்தர் எழுத்து சித்தர்ன்ற மாதிரி ஆனவர். அவர் என்ன சொல்றாருன்னா, எது தர்மம் எது அதர்மம்னு தெரிஞ்சுக்கிறது தான் கல்வி. அதாவது நல்லது கெட்டது எதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் கல்வி அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்களுக்கு பிராக்டிகலா புரியுற மாதிரி சொல்லணும்னா, தர்மம் அதர்மம் அப்படி வார்த்தையமா இல்லாம சொல்லணும்னா, டிராகன் படம் பாத்தீங்களா? டிராகனா குட்டி டிராகனா இல்லாம ராகவனா இருக்கிறது தான் கல்வி. அதாவது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள வர்றப்ப நம்மளுக்கு என்ன தோணும், நம்ம டிராகனா ஆகணும். எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பயங்கர ஒரு பிம்பத்தோட நம்ம வரணும். நம்மளை பார்த்து ஒரு 10 பேர் பிரமிக்கணும். நம்ம எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும். அதுவும் பசங்க பொண்ணுங்கிற கிளாஸ்னா சொல்லவே வேண்டியதில்லை. எப்படியாவது இம்ப்ரெஸ் பண்ணணும். பசங்களுக்குள்ள வந்தோட எடுத்தோட பேச மாட்டாங்க. ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா முதல்ல வந்திருக்காங்க கிளாஸுக்கு, எடுத்தோட படப்படன்னு பேசிக்க மாட்டாங்க. அப்படியே கொஞ்சம் பில்டப்லேயே இருப்பாங்க. யாரு என்ன எப்படி கொடுத்துருவாங்க, எப்படி போகுது, அதை ஆட்கை மத்தியில எப்படி தன்னை நிலை நிறுத்திக்கிறதுன்றது இதெல்லாம் சேர்ந்து ஒரு பிம்பத்தை நம்ம உருவாக்க முயற்சி பண்ணுவோம். அப்படி பெரிய பிம்பம் தான் டிராகன் பிம்பம். அதை பார்த்து குட்டி டிராகன் உருவாகும். இப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் இயல்பா நம்ம எந்த சூழ்நிலை